நாளில் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற நேரம் நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அதற்கு பின்பு தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். நேரலையிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள். நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களிலே நாம் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி அவரை பாடல் பாடி மகிமைப்படுத்தினோம், ஆராதித்து மகிமைப்படுத்தினோம். நம்முடைய ஜெபம் இங்கிருந்து புறப்பட்டு மேலே சென்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் இப்பொழுது நம்மை கண்டு, அவர் பரலோகத்திலிருந்து நம்மை கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன தெய்வம் அவருடைய சமூகத்தில் வந்து எதிர்த்து ஊற்றும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே செய்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்ன நம்மத்திலே வந்து அவருடைய வார்த்தை நம்மத்திலே புறப்பட்டு வரும்படியாக எல்லா கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உடைய திருக்கரத்தில் ஆண்டவரே அடியாரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு நேரலிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே, அப்பா, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன தெய்வம் அப்படியே நன்மை குறைபடாத ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்த நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் திருக்கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் அடியனை மரத்தினை வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், 31வது வசனம், 30, 31. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் வருவதற்கு ஒரு காரியமும் இல்லை. நமக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிற நமக்கும் நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? ஒருவருமே நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது மத்தேயு 25:1 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆவது அதிகாரத்தில் 1 முதல் 13 வசனங்களிலே எழுதப்பட்ட காரியம் என்னென்று சொன்னால், 10 கன்னிகளை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள்.
புத்தியுள்ள கன்னிகைகள் தீவெட்டியோடு கூட எண்ணெய் எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் தீவெட்டி மாத்திரம் எடுத்து போனார்கள், எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகவில்லை. ஆண்டவர் மணவாளன் வர எல்லாரும் காத்திருக்கிறார்கள். தீவெட்டியிலே எண்ணெய் இல்லாமல் போனவர்கள் மணவாளன் வர தாமதித்த போது எண்ணெய் அவர்கள் தீர்ந்து போயிட்டு அவர்கள் எண்ணெய் இருப்பவர்களிடம் கேட்டார்கள், எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க, தீவெட்டி எங்க தீவெட்டி அணைஞ்சு போகுது. இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் புறப்பட்டு போனார்கள். மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்து அவர்கள் அழைத்த போது ஆயத்தமாக இருந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். ஆனால் எண்ணெய் வாங்க போனவர்களோ வரவில்லை. இப்போ தீவெட்டி எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எப்போதும் இருக்கும்போது நாம் தேவனோடு கூட அவரோடு வாழ்கிற சிலாக்கியத்தை நாம் பெற முடியும். தீவெட்டி அணைந்து விடாமல் பார்த்துக்கொள்ளணும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கும்படியாய் நாம் ஆவியிலே அனலாய் இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். ஆனால் தேவன் வரும்போது அவரை முகமுகமாய் சந்திக்கிற பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். ஆனால் தீவெட்டி அணைந்து போகிற நிலையிலே நாம் இருப்போமேனால், எண்ணெய் இல்லாமல் இருப்போமேனால், மணவாளன் வரும்போது அவரோடு கூட செல்கிற சிலாக்கியத்தை நாம் இழந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க 10 கன்னிகைகள் என்று வேதம் சொல்கிறது. கன்னிகைகள் என்றால் படாதவர்கள், பரிசுத்தமானவர்கள், ஒரே புருஷனுக்காக வாழக்கூடிய நியமிக்கப்பட்டவர்கள் கன்னிகைகள். அப்படி மணவாளன் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த கன்னிகைகள், அந்த 10 பேருமே கன்னிகைகள் தான். இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான். இயேசுவோடு கூட எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்கள் தான். 10 பேரும் இயேசுவை நேசித்து அவர் சித்தத்தை செய்ய எண்ணுகிறவர்கள் தான். ஆனால் அதில் 5 பேர் எப்போதும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய பிரசன்னத்தை விரும்பி ஆவியிலே அனலாக இருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணெய் கொண்டு வராத 5 பேர் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் தங்களுடைய சிந்தை உலக காரியங்களிலே சிதறவிடும் போது அவர்களுக்குரிய அந்த அக்னி, அந்த ஜுவாலை அணைந்து போகிறது. அதை திரும்ப தீவெட்டி எரிய வைப்பதற்கு அவருடைய எண்ணெய் இல்லை. அப்பொழுது வாங்க போகும்போது மணவாளன் வந்து விட்டார். ஆண்டவர் விரும்புகிற காரியம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு எப்போதும் நாம் விலகாது இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப என்ன செய்யணும்? எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு நாம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க தீவெட்டி போல நாம் காணப்பட வேண்டும். அப்ப எண்ணெய் நம்ம கூட இருக்கணும், எப்போதும் எண்ணெய் இருக்கணும். புத்தியுள்ள ஸ்திரியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எண்ணெயுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், சபை கூடுகையிலே, ஆராதனைகளிலே, தேவனை தேடுகிற காரியங்கள் எல்லாம் நாம் உண்மையாய் உத்தமமாய் இருக்கும்போது தான் அந்த எண்ணெய் நம்மோடு கூட இருக்கிற நிலைமையில நாம் காணப்படுவோம். எண்ணெய் இல்லாத நிலைமை என்பது வைராக்கியம் இல்லாத ஒரு நிலைமை. தேவனுக்கு நாம் எண்ணெயற்றவர்களாக போய்விடுவோம். அப்போ தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து விடுவோம். நாம்
மணவாளனோட தேவனோடு கூட வாடுகிற சிலாக்கியத்தை இழந்து போகிறவர்களாக காணப்படுவோம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொள்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, நாம் ஒரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடக்கூடாது. தேவனை ஒரு நாள் நாம் முகமுகமாக சந்திக்க இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது தான், அந்த தீவெட்டி எரிந்து கொண்டிருக்கும் போதுதான், தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது தான் நாம் மணவாளனை சந்தித்து அவரோடு கூட வாழக்கூடிய உன்னத நிலையை, சிலாக்கியத்தை அடைய முடியும். அவருடைய பிரசன்னத்தை இழந்துவிட்டு நாம் இருப்போமேயானால் என்ன இழந்தவர்களாக காணப்படுவோம். அப்ப ஆவியில் அனலாக இருக்க கர்த்தரை தேடணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கணும். உலக காரியங்கள் நம்மை சுற்றிலும் வரும்போது அதை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஓடும்போதுதான் நாம் எண்ணெயுடையவர்களாக காணப்படுவோம். அதனால இயேசு நம்மோடு கூட இருந்தால் தான் நமக்கு விரோதமான் வருகிறவன் ஒரு உரிமை இல்லை. அப்போ உலக காரியங்களிலே சிக்கொண்டு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடாதபடி நாம் எச்சரிக்கை இருக்கும்போது நாம் தேவனோடு கூட வாழக்கூடிய உன்னதமான நிலைமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நமக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் வந்தாலும் அவைகள் நாம் ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரான், அநேக போராட்டங்களை கொண்டு வரான். நமக்கு எதிராய் வருகிறவர்கள் அநேகராக காணப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, புத்தியுள்ள கன்னிகை போல் நாம் இருப்போமேனால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகளாக நாம் காணப்படுமேயானால் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து, புத்தி இல்லாத கன்னிகள் அவர்கள் இயேசுவை தான் நேசிக்கிறாங்க, இயேசுவை தான் தெய்வமாக கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உலக காரியங்கள் வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொஞ்சம் சஞ்சலப்பட்டு உலக காரியங்கள் பக்கம் மனம் திரும்பி போகும்போது தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறார்கள். ஆண்டவர் அதை இன்றைக்கு இந்த இரவு வேளையில் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். எண்ணெயை இழந்து விடக்கூடாது, கர்த்தரை தேடணும். விசேஷித்த விதமான கூட்டங்கள் சபையிலே ஏற்படுத்தும் போது அதிலே நம்முடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க அதில் கலந்து கொள்ளணும். அப்பதான் நம்முடைய எண்ணெய் நம்மை விட்டு போகாது. அக்னி எரிந்து கொண்டு இருக்கும், தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கும். எனவே கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபத்தில், ஜெப கூடுகையிலே, இரவு ஜெபத்தில் நாம் தேவனோடு கூட இணையும் போது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது நம்முடைய தீவெட்டி அணிந்து போகாது இருக்கும்படியாய் அவருடைய பிரசன்னத்திலே நாம் எப்போதும் இருப்போம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தான் இன்னைக்கு 10 கனிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனோடு கூட எப்போதும் இருக்கும்போது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக வருகிறவன் எவனுமே இல்லை. தாவீது முன்குறிக்கப்பட்டவன், பிறப்பதற்கு முன்பே அவன் முன்குறிக்கப்பட்டவன். அந்த தாவீதோடு கூட தேவன் இருந்தார். அவன் நாடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. ஆனால் சிங்கத்தின் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் தேவனை தேடுவனாக, எப்போதும் தேவனை துதிக்கிறவனாக, எக்காலத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாக தாவீது காணப்பட்டான். ஆனால் ஒரு நாள், அது யுத்த காலம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலம். அந்த நாளிலே தாவீது யுத்தத்திற்கு போகவில்லை. அவன் எருசலேமில் இருந்து விட்டான்.
2 சாமுவேல் 11 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு தன் சேனையையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக வருவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். யுத்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யுத்த காலம் ஒன்று இருக்கிறது. பாருங்க, தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் தான், தேவசித்த செய்தவன் தான். ஆனால் யுத்த காலம் வந்தபோது அவன் யோவாப சேனாதிபதி அவன் அனுப்பி, அவனோடு கூட படையை அனுப்பி இஸ்ரவேலெல்லாம் அனுப்பிட்டு அவன் எருசலேமிலே அவன் தங்கிட்டான். யுத்த காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய ராஜா யுத்தம் செய்யாம அரண்மனையிலே சோபகத்திலே தங்கிவிட்டான், அந்த புத்தி இல்லாத கன்னிகள் போல. அப்பொழுது அங்கே யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவன் உப்பரிகளை உலாவிக் கொண்டிருக்கிறான், ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவன் தேவன் கூட நடக்கிறவன் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவன் தன் கடமையை தவறின போது, யுத்த காலத்துல ராஜா யுத்தத்துக்கு போகணும், தவறி அவன் என்ன செஞ்சிட்டான்னா எருசலேம்ல அவன் தங்கிட்டான். உப்பரிகளை உலாவுறான், ஒரு பெண்ணை பார்க்கிறான், அவளோடு கூட அவன் விபச்சாரம் செய்கிறான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறான். இப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் இப்படி நடப்பானா? ஒரு ராஜா, ஆடு மேய்த்தவன், ராஜாவாக ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அப்படி கொத்த ஒரு தேவனே நடக்கிற ஒரு மனிதன். ஆனால் பாருங்க, அவனுக்கு வந்த பிரச்சனை காரணம் யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாம அவன் இருந்தது. அப்ப அவனுக்குடைய எண்ணங்கள் மாறியது, சிந்தனை பூமிக்கு எடுத்த காரியங்களிலே போனது, அவன் பாவத்துக்குள்ளே விழுந்தான். ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் புத்தி இல்லாத கனிகளாக இருக்கக்கூடாது, புத்தியுள்ள கனிகளாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. பவுல் எழுதுகிறார் எபேசுக்கு எழுதும்போது, எபேசு 6 அதிகாரம் 12 வசனத்துல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு யுத்தம் உண்டு. நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. பிசாசு மனிதர்களை தூண்டிவிட்டு ஏவி விட்டு நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்வான், எதிராக வருவான். கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாக வருகிறவன் ஒருவனுமே இல்லை. புதியுள்ள கன்னிகைகள் போல நாம் தேவசித்த செய்து தேவனுக்கு பிரியமா நடந்து அவரே எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நாம் புதியுள்ள கன்னிகளாக நாம் வாழும் போது நமக்கு விரோதமாக வருகிறவன் ஒருவருமே இல்லை. பிசாசு யாரை குறிவைக்கிறான்னு சொன்னா, தேவனோடு நடக்கிற ஊழியர்கள், தேவசித்தம் செய்கிற விசுவாச பிள்ளைகள், அவனுடைய இலக்கு அதுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நல்ல நிகழ்வுகள் வரும், சோக நிகழ்வுகள் வரும். அப்படி வரும்போது யுத்த நிகழ்வுகளும் வரும். யுத்த காலமும் நம்முடைய வாழ்க்கையில வரும். யுத்த காலம் வரும்போது, அந்த ராக்காலத்தில் நாம் யுத்தம் செய்யும் போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நான் ஒரு புத்தியுள்ள கன்னிகளாக காணப்படுவோம். தாவீது அந்த இடத்துல தவறு பண்ணனா, அவனுக்கு அதனால அந்த பெண்ணோட பண்ண விபச்சாரத்தினால ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை மரித்து போனது. ஆண்டவர் அவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலனை கொடுத்தான். அவன் மறைமுகமாய் ரகசியமாய் செய்த காரியம். ஆனால் அவனுடைய மகன் அப்சலோம்
அவனுக்கு விரோதமாய் எழும்பும்படி அவன் செய்த காரியம் அமைந்தது. அவன் ரகசியமாய் செய்த காரியம். அவன் மகன் விரோதமாய் எழும்பி ராஜாவாக தன்னை அறிவித்துக் கொண்ட போது தாவீது அவனுக்கு பயந்து அவனோடு கூட அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் அவனோடு கூட வந்தாங்க. எருசலேம் விட்டு அவன் ஓடி போனான். தாவீது போனான், வெறுங்காலோடு கூட நடந்து போனான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரகசியமாய் செய்த காரியம். அவன் வீட்டை காக்க விட்டு சென்ற 10 மர்ம நாயட்டுகளை அவன் உப்பரிலே அவளோடு இருக்கும்படியாய் அப்சலோம் செய்து அவனை ராஜாவை அவமானப்படுத்தினான். அப்போ ஒளிப்பிடத்திலே செய்தாலும் பாவம் ஒரு மனுஷனை தண்டனைக்குள்ளாக்கிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் இந்த நிலைமை அவனுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் பட்சத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கினா அதுக்கான ஆக்கினை தண்டனை வந்தது. அப்போ புத்தி இல்லாத கன்னிகை போல அவன் நடந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு புத்தியுள்ள கன்னிகளாக நாம் வாழும்போது எல்லா விதமான நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி சரியாய் நம்மை நடத்துவார். தாவீது சரியா ஓடின நாள்ல எல்லாம் ஆண்டவர் அவனை ஆடு மேய்த்த நிலையிலிருந்து மாற்றி அவனை ஒரு ராஜாவாக கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். ஆனால் அவன் பாவம் செய்த போது ரொம்ப துன்பப்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. எனவே நாம் எச்சரிக்கையா இருக்கும் போது எச்சரிக்கையா இருந்து தேவசத்தை செய்து நம்முடைய தேவனை எதிர்பார்த்திருக்கிற மனவாழ்வை எதிர்பார்த்திருக்கிற நாம் தீவெட்டி அணிந்து போகாமல் எப்போதும் எச்சரிக்கையா நாம் இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே தேவன் பட்சத்தில் இருப்பார். நமக்கு விரோதமாக வருவது ஒருவருமே இல்லை. அடுத்ததா ஒரு ராஜாவை குறித்து பார்ப்போம். யோசியா, அவனும் முன்குறிக்கப்பட்டவன். யோசியா ராஜா இஸ்ரேல் தேசம் 2ஆக உடைந்த போது, யூதா தேசம் என்றும் இஸ்ரேல் தேசம் என்று உடைந்த போது, தென் தேசம் வட தேசம் என்று பிரிந்த போது, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக எரபெயாம் தன்னை ஏற்படுத்திக் கொண்டான். அந்த எரபெயாம் இங்கே தேவ ஜனங்கள், யூதா தேசத்து ஜனங்கள், அவர்கள் தேவனை வணங்குவதற்கு அவர்கள் எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது யூதா தேசத்து ஜனங்களுக்காக. ஆனால் எரபெயாம் ஆட்சி செய்கிற இஸ்ரேல் தேசத்திலே அங்கே ஆலயம் இல்லை. எனவே இஸ்ரேல் தேசத்து ஜனங்கள் ஆலயத்துக்கு செல்லும்படி யூதா தேசத்துக்கு எருசலேம் சென்றால் அவர்கள் மனம் தாவீது சந்ததியின் பக்கம், ராஜா பக்கம் திரும்பி விடுமோ என்று சொல்லி அவர் யோசனை பண்றான். தான்லையும் பெத்தேல்லையும் பலிபீடம் கட்டி கண்டுகுட்டிகளை வைத்து இதுதான் உங்களுடைய தெய்வம்னு சொல்றான். இதுதான் உங்க தெய்வம் சொல்லி ஈனமானவர்களை எங்க பலிபீடத்தில் பலியிடுவதற்கு ஆசாரியரை ஏற்படுத்துறான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை பெத்தேலுக்கு அனுப்புகிறார். அவன் வந்து அந்த ராஜா எரபெயாம் பார்த்து சொல்றான், தாவீதின் சந்ததியிலே யோசியா என்ற ராஜா பிறப்பான். அவன் இந்த பலிபீடத்தில் பலியிடுகிற ஆசாருடைய எலும்புகளை இதுல பலியிடுவான்னு சொல்றான். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி 300 வருஷம் கழிச்சுதான் யோசியா பிறக்கிறான். முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய சித்தத்தை செய்தவன். அப்படிப்பட்ட யோசியா ராஜா அவன் 8 வயசுல ராஜாவாகி 31 ஆண்டுகள் அவன்
ஆட்சி செஞ்சான். மொத்தம் 39 வருஷம் தான் உயிரோடு இருந்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அந்த ஆயுஷ் நாட்கள் 39 வருஷம். காரணம் என்ன அப்படின்னா, பார்வோன் ராஜா, எகிப்து ராஜா பார்வோன் நேகோ என்ன பண்றான்னு சொன்னா, ஐப்ராத் நதி இருக்கிற கெர்கெமீஸுக்கு யுத்தத்திற்கு போறான். போகும்போது யோசியா அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறான். அப்பொழுது அந்த பார்வோன் நேகோ சொல்றாரு, நானு அசீரியா ராஜாவுக்கு விரோதமா போறேன், உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை, அதனால நீ எனக்கு எதிராக வராத, உன் தேசத்து வழியா நான் போறேன், அவ்வளவுதான், எனக்கு எதிராக வராதுன்னு சொன்ன போது அவன் அதை கேட்காம யுத்தத்துக்கு வரான். அப்போ பார்வோன் நேகோ சொல்றாரு, நான் தேவனுடைய வார்த்தைப்படிதான் யுத்தத்துக்கு போறேன், அதனால நீ எனக்கு எதிரியாக வராதே என்று சொன்ன போது அவன் கேட்கல, யுத்தத்துக்கு போனான். அப்பொழுது அந்த யுத்தத்தில் யோசியா மரித்து போறான் 39 வயசுல. அப்ப தேவனால் முன்குறிக்கப்பட்டாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தாலும், தேவ சித்தம் தெரியாம செயல்படும் போது அவர்கள் தங்களுடைய காரியங்களிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். யோசியா பார்வோன் நேகோவுடைய சொல்லை கேட்டிருப்பானே, ஆனால் அவனுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கிறாது. அவன் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருந்தாரோ அவை எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றிருக்க முடியும். ஆனால் அவன் தான் முன்குறிக்கப்பட்டு என்று அறிந்தவன், அதனால அந்த பார்வோன் நேகோவோட பேச்சை கேட்காம போயிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன இந்த மூலமா நம்மகிட்ட சொல்ல விரும்புறான்னு சொன்னா, தேவ சித்தத்தை செய்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போது, ஒரு காரியத்துல தேவ சித்தம் என்ன என்று அறிந்து நாம் செயல்படும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். யோசியா தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி அந்த பார்வோன் நேகோ சொன்ன வார்த்தையை அவன் என்ன கேட்காம போயிட்டான். பார்வோன் நேகோ சொல்றாரு, 2 நாளாக 35 அதிகாரம் 21 வசனத்துல அவர் சொல்லி அனுப்புறாரு, ஸ்தானாதிபதியை அனுப்புறாரு, நான் தேவனுடைய வார்த்தையின்படிதான் நான் யுத்தத்துக்கு போறேன், எனக்கு தடை செய்யாதே என்று சொன்ன போது அவன் கேட்கல. அப்ப ஒரு காரியம் நமக்கு, ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது, நமக்கு எதிராக ஒரு காரியம் வரும்போது நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் போது நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? ஒன்று இல்லை. எனவே ஆண்டவர் உருவாக்குற காரியம் புத்தியுள்ள கனிகளாக நம்ம இருக்கணும், புத்தி இல்லாத கனிகளாக நம்ம இருக்கக்கூடாது. யுத்த காலத்துல யுத்தம் பண்ணணும், தாவீது போல விழுந்து விடக்கூடாது. யோசியா போல தேவ சித்தம் அறியாது நடந்து வாழ்வை இழந்துடக்கூடாது, பிரச்சனையில மாற்றக்கூடாது. தேவன் நம் பட்சத்தில் இருக்க, தேவன் நம்மோடு இருக்க, தேவ பிரசனத்தில் இருக்க, புத்தியுள்ள கனிகளை போல நாம் காணப்பட வேண்டும். ஒரே காரியத்தை சொல்லி நாம் ஜெயிப்போம். மனாசே இன்னொரு ராஜா. மனாசே எப்படிப்பட்ட ராஜான்னு சொன்னா, அவன் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்த ராஜா. விக்கிரகத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் வைத்தவன், தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்தவன். அந்த மனாசே பாகால்களுக்கு தன் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினவன். அப்படி
தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்த அந்த ராஜா அசிரியா ராஜாவினாலே சிறைபிடிக்கப்பட்டு போனான். சிறைபிடிக்கப்பட்டு அவன் அந்த அசிரிய தேசத்துக்கு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவன் அங்கே மனம் திரும்பினான். அங்கே மனம் திரும்பி தன்னை தாழ்த்தினான் என்று வேதம் சொல்கிறது. தன்னை தாழ்த்தினான் என்று 33 அதிகாரத்தில் இருக்கு. தன்னை தாழ்த்தினாரம் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் அவனை திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு வரும்படியான சூழ்நிலையிலே மாற்றி கொடுத்தார். திரும்பி அவன் தேசத்துக்கு வந்து எல்லாவற்றையும் சரி செய்தான். தேவாலயத்தை சுத்திகரித்து அந்த சிலைகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவனுக்கு பிரியமானவனாக மாறினான். ஆண்டவர் அவனை தேசத்தில் அவனை ஆளுகை செய்யும்படியாக நிலைநிறுத்தினார். அவன் அதிகமான வருஷங்கள் ஆட்சி செய்தான். எனவே ஆண்டவர் உருவாக்குற காரியம் ஒருவேளை நம்ம விழுந்துட்டோம்னா கூட தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்துல இரக்கத்தை பெறும்போது ஆண்டவர் இறங்குவார். இறங்கி நடத்துவார். எனவே புத்தியுள்ள கன்னிகைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் வருகிறவன் ஒருவருமே இல்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். யுத்த காலத்துல நம்ம யுத்தம் செய்யணும். அப்ப யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஜெபம், ஒரு யுத்த களம். அங்க ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும். தனி ஜெபம், ஒருவருக்கு ஒரு ஜெபம், கூடி ஜெபிக்கணும், இரவு ஜெபிக்கணும். அப்படி நாம் தேவ சித்தத்தை செய்யும் போது புத்தியுள்ள கனிகளை காணப்படும் போது தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்க முடியும். உலக காரியங்கள்ல அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்பொழுது தேவன் நம் பட்சத்திலே இருப்பார். தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவர்கள் புத்தியுள்ள கனிகள். தேவ பிரசன்னம் இல்லாது இருக்கிறவர்கள் புத்தி இல்லாத கனிகள், எண்ணெய் இல்லாதவர்கள். எனவே நாம் புத்தியுள்ள கனிகளாக நாம் காணப்பட வேண்டும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு விரோதமாக வருகிறவன் ஒருவருமே இல்லை. அப்படியே கண்களை மூடி ஜீவிப்போமா? ஒரு நிமிடம் எல்லாம் கண்களை மூடி. Praise the Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜ்யம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 எல்லா கண்களை மூடி ஆண்டவர் இடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவிப்போமா? நம்ம தாழ்த்தி ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, புத்தியுள்ள கன்னியாக காணப்படும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். புத்தியுள்ள கனிகளாக நாங்கள் காணப்படும் ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா. யுத்த காலத்தில் நாங்கள் யுத்தம் செய்யணும் ஆண்டவரே. எங்கள் நேரத்தை ஆண்டவரே யுத்தத்துக்காக செலவு தாவீது போல உத்தரவுகளை உலாவி கொண்டிருக்கக்கூடாது ஐயா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜ்யம், சித்த செய்வதை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களோடு கூட இருக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் சித்த செய்ய மாட்டோம். யுத்த காலத்தில் யுத்தம் செய்வோம். சத்துவ தவிர்த்து போட முடியாது. நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம். கருத்தில் ஆண்டவரே, நாங்கள் புத்தியுள்ள கனிகளால் காணப்படும்
மணவாளன் வரும்போது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு இப்ப கன்னியாய் காணப்படுகிறார். என்னையுடையவர்களாய் காணப்பட செய்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஜெயமெடுக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை நிலநிறுத்த நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே கிரியை செய்கிறார். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும், நேரலையிலே ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அவருக்கு விரோதமாக இருக்கிற எதிராக இருக்கிற காரியங்கள் நிர்மூலமாக்கி போட்டு ஜெயம் எடுக்க முடியாது. நீர் எங்கள் பட்சத்திலே இருக்க நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் பட்சத்தில் இருக்க நாங்கள் சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செலுத்தும் கிருபை செய்கிறோம். Thank you.